ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்டே வந்து பை பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் நம்ம நேம்லேயே இருக்குது. ஸோ நம்மளையே காண்டாக்ட் பண்ணி வாங்குறது உங்களுக்கு சேஃப். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். இதுதான் அந்த சார்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் கேண்டில், அதாவது சிங்கிள் ஆர்டர் பிளாக் ட்ரேடு தான். சரிங்களா? ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் கொடுப்போம். அந்த ஆர்டர் பிளாக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அந்த ஆர்டர் பிளாக்கே உங்களுக்கு டார்கெட் போயிருக்கும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது இது டார்கெட்டுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். CHF இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இந்த ட்ரேடு வந்து டார்கெட் போயிருக்கு, என்னென்ன வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா CHFல 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு, அதுதான் வந்து பேசிக்கான மேட்ரு. இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம பை பண்ணுறது வந்து நமக்கு ப்ரோ ட்ரெண்டாகவும், செல் பண்ணுறது நமக்கு கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ ஒன்று வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, சார் இப்போ நீங்கள் வந்து பை பண்ணுறது தான் ப்ரோ ட்ரெண்டுன்னீங்க, அப்புறம் ஏன் சார் நீங்கள் வந்து செல் சைடில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம். சரிங்களா? அதுக்கான சிம்பிள் ஆன்சர், இங்கே இருக்கிற எல்லா ஓபியும் இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு வந்திருக்குது. சரிங்களா? இம்பேலன்ஸை ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இந்த ஓபி வந்து செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த ஓபியில் ரிவேர்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம பை பார்க்கணும், இல்லைங்களா? ரிவேர்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ வந்து இதனால தான் நம்ம வந்து பை சைடில் எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும், இங்கெல்லாம் விக்கை வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணி விக்கு ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இங்கே விக்லேயும் பார்த்தீங்கன்னா பவர் கன்ஃபார்ம் இருக்காது. ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் மார்க்கெட் கொஞ்சமாதும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இங்கே இம்பேலன்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கம்மி பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். அதனால தான் நம்ம வந்து டேரெக்டாக பைக்கான வழியை பார்க்காம டேரெக்டாக செல்லுக்கான வழியை பார்த்தோம். செல்லுலேயும் பார்த்தீங்கன்னா இது டாப் கேண்டில் அப்படின்றதுனால இதை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? பட் வந்து இப்போ நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கிறதுனால அப்படி கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு அந்தளவு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது. சரிங்களா? ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 day டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து மாற்றலாம். ஜஸ்ட் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 dayயில் பார்த்திங்கன்னா CR. சரிங்களா? இந்த CR அப்படின்றது நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் ரெஜெக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற ஒரு வார்த்தை. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னாலும் ரிவர்சல் சிக்னல் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? ரிவர்சல் சிக்னலும் வந்துருச்சு, ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு வெயிட்டேஜ் வந்து இந்த இதுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் ஒரு CHFல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு டைவர்ஜென்ஸும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த எல்லா பீஸையும் வந்து ஒன்றா சேர்க்கணும். அப்படின்னா என்னென்னா, இப்போ செல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, 1 dayயில் ரிவர்சல் சைன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் செல்லு தானே சார் ஆகும், நம்ம வந்து செல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு சாலிடாக சொல்லணுன்னா, ஒரு CH பண்ணதுக்கப்புறம் போனீங்கன்னா இன்னும் வந்து குட். பட் வந்து CH பண்ணுறதுக்குள்ளே பிடிக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை எடுக்கிறோம். இந்த ஆர்டர் பிளாக்கை இப்போ எப்படி வேலிட் பண்ணுறது, இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? ஆர்டர் பிளாக்குக்கு கீழேயே நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு லிக்விடிட்டியை வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஓபிக்கு போகுது அப்படின்னா அந்த ஓபி வந்து உங்களுக்கு ஹைலி வேலிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல சார் ஓபியை வந்து எனக்கு நிறைய ஓபிஸ் வந்து இதாகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு CR வந்து கொடுத்துருக்கு. CRனா கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன். சரிங்களா? CR சிம்பிளாக வந்து அதோட புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த அளவு எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு சார். அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 5 minutes போய் CH பார்த்து செஷனில் எடுக்கிறது இன்னும் வந்து ஹை ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? இப்போ 5 minutesல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CH ஏஷியனில் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CHன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேயே போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு ஃப்ளோ அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து உள்ளே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த ஃப்ளோ இது தான். சரிங்களா? இந்த ஒரு ஃப்ளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன் கில் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நார்மலாகவே நீங்கள் டைரெக்டாகவே கொடுக்கலாம். பட் உங்களுடைய
காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஒரு இதில் வந்து உங்களுக்கு 1 டேயில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுனாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60 to 70% உங்களுக்கு கீழே தான் போகும். சரிங்களா? 1 டேயில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இது நம்ம டிபிக்கு கொடுத்த அந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இது வரைக்கும் வைக்கிறீங்கன்னா ஒரு 1:12. பட் நம்ம வந்து ரொம்பலாம் மிகைப்படுத்தி அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு 1:3 வந்து போதுமானது. சரிங்களா? ரொம்பலாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இங்கேயே வந்து டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணி விடுவாங்கள்ல, அவங்களுக்கு தான். சரிங்களா? எல்லோரும் வந்து 1:12 வந்து பிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். சரிங்களா? 1:10 12 அதெல்லாம் நம்ம வந்து பிடிக்க வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஒவ்வொருத்தங்களுடைய நீடை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1:3 வந்து கோல்டன் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது போதும். சரிங்களா? பேசிக்கில் அது போதும். போக போக நீங்கள் வந்து கற்றுக்கிறது உங்களுடைய கையில் தான். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுது மார்க்கெட் அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக நம்ம டார்கெட் வந்து அடிக்குது. இங்கே வந்து நம்ம ப்ரீவியஸில் ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஹைக்கு கீழே வந்து நம்ம எஸ்எல்லை வச்சுருவோம். அப்படி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே கொண்டு வந்து நம்ம எஸ்எல்லை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். அது ஃப்ராக்டராக தான் இருக்கும். அது வந்து சொல்லிடுறேன். சார் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. ஃப்ராக்டரில் இங்கே வைப்போம். டேரெக்டாக இது வரைக்கும் நம்ம வந்து இழுத்துட்டு போவோம். சரிங்களா? அப்படி ஒரு வேளை வச்சு பிரேக் ஈவன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து டவுன் வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ராக்டல் ஹை வந்து உடையுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேருந்து இது வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக விடலாம். ஒரு 1:14. சரிங்களா? 87 அப்படின்றது ஷார்ப்பு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணிங்க அப்படின்னா 14 அந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை வந்துடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும், சார் இது வரைக்கும் போகும் அப்படின்றத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா HTF தான். சரிங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன வந்து வேலை பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அதை தாராளமாக வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இன்றைக்கி வந்து நாம் கொஞ்சம் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சில யூடியூபர்ஸை வந்து பார்த்தேன். CR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு சிங்கிள் வேர்டில் வந்து நம்ம முடிச்சுட்ருக்கோம். பட் CRT அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. எனக்கு அதுவே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. CRT அப்படின்றதும் ஒரு SMCக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி அது புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு மறுபடியும் அது இதுன்னு படித்து இதுதான் நம்ம ஆல்ரெடி படித்ததாச்சே அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ நான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நல்லா டீப் டவுன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் வேணுமோ எல்லாமே நம்மளதில் ஆல்ரெடி வந்து பேக்கடாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேணுங்கிற ப்ராஃபிட் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.